இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா லெசன் 9 பார்க்க போறோம். லெசன் 9ஓட கிராமர் நோட்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நவுனோட கா பார்ட்டிகல் அரிமாஸ் வக்கரிமாஸ். அதாவது நவுனோட அரிமாஸ் வக்கரிமாஸ் வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்துல கா பார்ட்டிகல் தான் வரும். அதாவது வத்தாஷிவா இத்தாலிய ரியோரிகா சுக்கிதேஸ். எனக்கு இத்தாலியன் ஃபுட் ஆனது பிடிக்கும். அது வந்து ஒரு நவுனா ஃபுட் ஆனது அப்படின்னு சொல்றது கா பார்ட்டிகல். அதனால வக்கரிமாஸ் இந்த மாதிரி ஒரு அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி அதுக்கப்புறம் வக்கரிமாஸ் அரிமாஸ் இதுக்கு முன்னாடி வந்து இந்த கா பார்ட்டிகல் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து தொன்னை. தொன்னை அப்படின்றது வாட் கைண்ட் ஆஃப், அதாவது இப்போ தொன்னை ஸ்போர்ட்ஸுக்கா சுக்கிதேஸ்கா வாட் கைண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் யூ லைக் அந்த மாதிரி கேட்குறது. அதனால வாட் கைண்ட் அப்படின்னாலே தொன்னை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து யோக்கு, தாய் தாய், தப்புசான், சுகோஷி, அமரி, சென்சென் இதெல்லாம் வந்து என்னன்னா, இப்போ யோக்கு அப்படின்னா யோக்கு வக்கரிமாஸ் அப்படின்றது நல்லா புரிஞ்சுது எனக்கு. யோக்கு வக்கரிமாஸ் ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் ஆனது ரொம்ப புரிஞ்சுது, நல்லா புரிஞ்சுது அந்த மாதிரி சொல்றதுக்கு வந்து யோக்கு. தாய் தாய் அப்படின்னா புரிஞ்சுது, ஓரளவுக்கு புரிஞ்சுது அப்படின்னு அர்த்தம். சுகோஷினா கொஞ்சம் புரிஞ்சுது அப்படின்னு அர்த்தம். இப்போ அட்வர்ப்ஸ் ஆஃப் டிகிரி பார்த்தோம். இப்போ அட்வர்ப்ஸ் ஆஃப் குவான்டிட்டி அப்படின்றது தக்குசான் அரிமாஸ். தக்குசான் அரிமாஸ்னா நிறைய இருக்கு. நெக்ஸ்ட் சுக்கோஷி அரிமாஸ் கொஞ்சமா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதுக்கு ஒரு அட்டன்ஸ் சொல்றேன் பார், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பார். ஐ அண்டர்ஸ்டாண்ட் இங்கிலீஷ் வெல் அப்படின்னு எப்படி சொல்லுவேன்? எய்கோகா யோக்கு வக்கரிமாஸ். எனக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஆனது ரொம்ப புரிஞ்சுது. அந்த மாதிரி இது பண்றதுக்கு வந்து யோக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தக்குசான் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போ ஒக்கனேகா தக்குசான் அரிமாஸ், மணியானது என்கிட்ட அதிகமா இருக்கு அந்த மாதிரி சொல்றது. இப்போ வந்து நெகட்டிவ்ல பாக்குறப்ப எப்படி சொல்லுவோம்னா, இப்போ அமரி வக்கரிமாசே எனக்கு வந்து அவ்வளோவும் எனக்கு புரியல அப்படின்னு எப்படி சொல்ல? எய்கோகா அமரி வக்கரிமாசேன். அமரி அப்படின்னாலே நெகட்டிவ், அதனால பக்கத்துல வக்கரிமாசேன் தான் வரும். அதனால அவ்வளவா புரியல அப்படின்னு சொல்றதுக்கு அமரி யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜென்சென் வக்கரிமாஸ், எனக்கு சுத்தமா புரியல அந்த மாதிரி சொல்றதுக்கு ஜென்சென் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இதுல வந்து அமரி அரிமாசேன் அவ்வளவா இல்ல, என்கிட்ட சுத்தமா இல்ல அப்படின்றதுக்கு ஜென்சென் அரிமாசேன் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து அட்வர்ப்ஸ் ஆஃப் டிகிரி. நெக்ஸ்ட் வந்து அட்வர்ப்ஸ் ஆஃப் குவான்டிட்டி இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து அட்வர்ப்ஸ் வந்து எப்படிலாம் வந்து பிளேஸ் பண்றதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து கரா. கரா அப்படின்றது ஃப்ரம்னு அர்த்தம். இப்போ ஜிகான்கா அரிமாசேன் கரா, அதாவது நம்ம கரா அப்படின்றது என்ன அப்படின்னா ஃப்ரம் அப்படின்னு தான் நம்ம படித்தோம். ஆனால் இது என்னன்னா gives the reason for statement. அதாவது ஜிகான்கா அரிமாசேன் கரா ஜின்குன்போ யுமிமாசேன், டைம் இல்லாததுனால நியூஸ் பேப்பரை படிக்கல. அதாவது அந்த கரா அப்படின்றது ஒரு மீனிங் தருது. ஸோ அதனால வந்து கரா அப்படின்றது ஒரு ரீசன் ஃபார் ஸ்டேட்மெண்ட், அதாவது கிவ் அ ரீசன் ஃபார் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னொன்று சொல்லலாம், மாயாசா ஜின்குன்போ எமாஸ்கா டெய்லியும் காலையில் பேப்பர் படிப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்? இல்லையே யுமிமாசேன் ஜிகான்கா அரிமாசேன் கரா, இல்லை படிக்கல டைம் இல்லை அப்படி சொல்றது. இயே யுமிமாசேன் ஜிகான்கா அரிமாசேன் கரா அந்த மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து தோஷித்தே. தோஷித்தே அப்படின்றது என்னன்னா, தோஷித்தே அப்படின்றது ஒய் அப்படின்னு அர்த்தம். தோஷித்தே அசா ஜின்குன்போ யுமிமாசேன் கரா, ஏன் காலையில வந்து நீங்க நியூஸ் பேப்பர் படிக்கல? அதாவது தோஷித்தே அசா ஜின்குன்போ யுமிமாசேன்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் நீங்க படிக்கலன்னு கேட்டிருக்காங்க. ஜிகான் அதாவது டைம் இல்லாதனால நான் படிக்கல அப்படின்னு. அந்த ஒய் அப்படின்றதுக்கு நம்ம ஜாப்பனீஸ்ல தோஷித்தே அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஏன் கேட்குறீங்க அப்படின்னு நம்ம கேட்போம்ல தமிழ்ல, அதனால ஜாப்பனீஸ்ல தோஷித்தே யூஸ்கா ஒய் ஃபார் யூ வாட் பர்பஸ் ஐ வில் கிவ் யூ லைக் வைஸ் இந்த மாதிரி வந்து ஏன் அந்த மாதிரி. ஓகேவா? அதில் கொஞ்சம் வளர்மே அதில் விட்டுருங்க. சரி, ஓகே. இதில் ஏதோ சம்திங் டவுட்டு எப்பயும் சொல்கிறது தான். கண்டிப்பாக ஏதோ டவுட்னா கேளுங்க, நான் சொல்லித்தரேன். or else I'm mistaking some sentence, please let me know, I will correct that. Ready to learn. Thank you. ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள்.